கெட்ட வார்த்தைகள் எப்போ தோன்றியது? இப்போ கெட்ட வார்த்தைகள் சொல்கிறோம், கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்றோம். ஏன் தோன்றியது? எப்படி தோன்றியது? அது தோன்றியதற்கான காரணம் என்னென்னா, பிறரை எப்பொழுது நாம் இடையூறு செய்து வாழ்ந்தோமோ அப்போ தான் கெட்ட வார்த்தையே தோன்றியது. பிறரை நாம் எப்பொழுது அடிமைப்படுத்தியோமோ, அடிமைப்படுத்த முயற்சித்தோமோ, பிறரை எப்பொழுது நாம் அவமானப்படுத்த முயற்சித்தோமோ அப்பொழுது தான் கெட்ட வார்த்தைகள் தோன்றியது. எப்போ அவமானப்படுத்தினாங்க? அவமானங்கிறது எது? பிறரை நம்ம அடிமைப்படுத்துகிறோம்ல, அதுதான் அவமானப்படுத்துறதுங்கிற அர்த்தம். நம்முடைய தேவைகளுக்காக பிறரை அடிமைப்படுத்தி ஒரு வேலையை செய்ய வைக்கிறோம்ல, செய்ய வச்சுட்டு அதுதான் பிறரை அடிமைப்படுத்துவது. அதனால் பிறரை இடையூறு செய்யும்போது தான் கெட்ட வார்த்தைகள் தோன்றியது. இப்போ கெட்ட வார்த்தை போடுறவங்க யாராக இருப்பாங்கன்னா, ரொம்ப இடையூறுகளால் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. பெற்றவங்க கூட அந்த பிள்ளைகளை இடையூறு செய்வாங்க. எப்படின்னா, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, படார்னு அடிப்பாங்க. அவங்களே முதல்ல கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களே பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இடையூறுகளால் பாதிக்கப்பட்டவங்க, அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவங்க, அவமானத்தால் பாதிக்கப்பட்டவங்க. யார்? பெற்றவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தான் பிள்ளைகள்கிட்ட தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. பிள்ளைகளும் அவமானப்படுத்தப்படுவார்கள், பெற்றவர்களால் இடையூறு செய்யப்படுவார்கள், அடிமைப்படுத்தப்படுவார்கள். அப்போ அந்த பிள்ளைகள் கெட்ட வார்த்தை போட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பாருங்கள், நல்ல உணவு கொடுக்கலனாலே அதுவே இடையூறு தான். நீங்கள் தானே குழந்தைய பெற்றீங்க. அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா உணவையும் கொடுக்கணும். அந்த பெற்றவங்க போதுமான உணவு, போதுங்கிற அளவுக்கு கவனித்து ரொம்ப அக்கறையாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கஷ்டப்பட்டால் தேடி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஒரு 8 வயசு வரைக்கும், 8 வயசு 10 வயசு வரைக்கும், அல்லது அந்த குழந்தையோட வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு அந்த பெற்றோர்கள். அப்போ அதையெல்லாம் செய்யாமல் அந்த குழந்தைகளை வறுமையில் போடுறது, பட்டினியில் போடுறது. இப்போ ஏழ்மையில் வாழ்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிள்ளைகளுக்கு போதுமான உணவை அவங்களால கொடுக்க முடியல, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க முடியல. அதனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அதையும் தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாக, இடையூறாக, தனக்கு நேர்ந்த ஒரு பாதிப்பாக, அந்த பாதிப்புக்கு காரணமாக தனது பெற்றோர்களை அவர்கள் நினைப்பார்கள். அப்போ பெற்றவங்க மேலே அவங்க கெட்ட வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ கெட்ட வார்த்தைகள் ஏன் வந்தது அப்படின்னா, இடையூறுகள். இந்த குழந்தை பருவத்தில் பெற்றவங்களால் ரொம்ப பாதிக்கப்படும், இடையூறு செய்யப்படுவது. அது மாதிரி ஆசிரியர்கள் அடிப்பாங்க. அவமானங்கள். யார் அது அவமானம்? ஆசிரியராக இருந்தாருன்னா, பெற்றவங்களாக இருந்தானே அவமானம். பெற்றவங்களே திட்டுறாங்க பசங்க. அப்போ ஆசிரியர்களை விட்டு வைப்பாங்களா? ஆசிரியர்களை அடித்தா மட்டும் அதை நல்லதுன்னு நினச்சிப்பாங்களா? பெற்றவங்களே பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பெற்றவங்களுக்கு எதிராகவே கெட்ட வார்த்தை போட ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில் போடலன்னா கூட சரி, மனசுக்குள்ளே போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கெட்ட வார்த்தை அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியர் அடிக்கிறாங்க, அப்பவும் கெட்ட வார்த்தை. ஆசிரியர் அவமானப்படுத்துகிறாரு வகுப்பறையில், பள்ளியில், அப்பவும் ஆசிரியருக்கு எதிராக அந்த கெட்ட வார்த்தைகள் பிறக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், தோழிகள், இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த இடையூறுகள் அதிகரிக்கும் போது, தாங்கிக்கவே முடியாத போது மனசில் கெட்ட வார்த்தைகள் பிறந்து விடும். ஒரு அளவுக்கு தான் நம்ம இடையூறுகளை தாங்கிக் கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். மென்மையாக இருக்க வேண்டும். இடையூறுகள் என்பது மென்மையாக இருக்க வேண்டும். என்ன இடையூறு செய்யணும்னா எனது அனுமதி தேவை. எனது நண்பன் என்னை இடையூறு செய்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறான். நானும் அவனை இடையூறு செய்வேன், அதற்கான உரிமையை நானும் பெற்றிருக்கிறேன். அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட இடையூறுகள் தான் கெட்ட வார்த்தைகளை தோற்றுவிக்காது. இது அளவுக்கு அதிகமான இடையூறுகள். பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைகளை அவமானப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. அது கண்டித்து வளர்க்கலாம். அதில் ஒரு அன்பு இருக்கும். அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கணும், நம்ம அம்மா எதை செஞ்சாலும் நமக்கு நல்லதான் செய்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்போ அந்த அம்மாவுடைய அந்த அன்பில் சந்தேகம் வருதோ அப்போ கெட்ட வார்த்தைகள் பிறந்துடும். அப்பாவோட அன்பில் எப்போ சந்தேகம் வந்ததோ, அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை இல்லையோ, அப்போ கெட்ட வார்த்தைகள் பிறந்துவிடும் குழந்தைகளுடைய மனசில். கெட்ட வார்த்தைகள் ஏன் பிறக்குதுன்னா, இடையூறுகள் அளவுக்கு, அதாவது தாங்கிக் கொள்ள முடியாத இடையூறுகள், அப்புறம் தாங்கிக் கொள்ள முடியாத அவமானம், அப்புறம் அடிமைப்படுத்துவது. அப்போ கெட்ட வார்த்தைகள் பிறந்துவிடும். இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ வீட்டு வேலைக்கெல்லாம் ஆட்கள் வைக்கிறாங்க, வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்களை வைக்கிறாங்க. இவங்க வீட்டு டாய்லெட்டு எல்லாத்தையும் கழுவுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆளை விலைக்கு வச்சு. அப்போ எவ்வளோ மனிதர்கள் பாருங்கள், எவ்வளோ கெட்ட எண்ணம் பிடித்தவர்களாக இருக்கும். நீ தின்னத்தட்ட கழுவுறதுக்கு உனக்கு வேலையாள் வைக்கிறியா? அவங்களும் மனுஷங்க தானே, ஒன்றை மாதிரி மனுஷங்க தானே. ஒரு மாடோ ஆடோ இன்னொரு மாட்டை வேலைக்கு வச்சுக்குதா? எனக்கு தேவையான புல்லை பறிச்சிட்டு வா, எனக்கு இந்த புல்லெல்லாம் கட் பண்ணி கொடு, நான் சாப்பிட்ணும், நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுதா மாடு? இப்போது உனக்கு தேவையான அடிப்படை. நீ வெளியில் தொழில் செய்கிறோம், அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. தொழிலும் ஒற்றுமையாக செய்கிறோம், அவர் உத்தரவிடுறாரு, மேலதிகாரி சொல்லுவார், அதை நம்ம செய்யணும். சரி, தொழிலில் உள்ள பிரச்சனை அதை விடுங்க, அதுவும் அதுலேயும் நிறைய பஞ்சாயத்து இருக்குது. இதில் வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மனைவி கணவனுக்கு தேவையான எல்லா வேலையும் அவர் செய்ய மாட்டார். அவர் அப்புறம்
வீட்டு வேலைக்கு ஆள் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள எல்லாருடைய துணியும் துவைக்கிறாங்க, அதுக்கு சம்பளம். இந்த மாதிரி மனிதர்கள் பிறரை அடிமைப்படுத்துகிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, இது அவமானம் தான். வீட்டு வேலைக்கு ஆள் வச்சு நம்ம மனிதர்களை அடிமைப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம். அது வந்து அவமானம் தான். ஏன்னா யாராவது எந்த அப்பா அம்மாவது தான் பிள்ளை வந்து நல்லா படித்து மற்றவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க. அப்போ வீட்டு வேலை செய்வதுன்னு யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்போ வேறு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமை வரும்போது தான் வீட்டு வேலை செய்வதற்குரிய அந்த கட்டத்துக்கு மக்கள் தள்ளப்படுகிறார். சில வறுமையில் வாழ்கிற மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த மாதிரி மனிதர்களே அடிமைப்படுத்தினாங்கல்ல, அவமானப்படுத்தினாங்க. அதனால தான் கெட்ட வார்த்தைகள் பிறந்தது. சண்டை போடுறது, அடித்து வீழ்த்துவது தான் ஒருவருடைய வீரம். வா ஒண்டி கொண்டி சண்டைக்கு வா, சும்மா போயிட்டுருக்கவங்கள பிடிச்சி சண்டைக்கு எடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த கெட்ட வார்த்தைகள் பிறந்ததற்கான காரணமாக இருக்கிறது. அப்போ தான் கெட்ட வார்த்தை, மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு, பழி உணர்ச்சி, அப்போ தான் கெட்ட வார்த்தைகள் பிறக்கிறது. இப்போ நான் கெட்ட வார்த்தை போட்டேன்னா என்னுடைய மனதில் மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது, மன்னிக்க முடியாத வெறுப்பு இருக்குது, ஒரு பழி உணர்ச்சி இருக்குது, மனிதர்கள் வந்து அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதுதான் கெட்ட வார்த்தையாக வெளிப்படுது. கெட்ட வார்த்தைங்கிறது என்னென்னா, இந்த மனித இனம் அழிந்து போக வேண்டும், ஒரு சாபத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. சாபம் விடுறாங்க, இந்த மனித இனம் அழிந்து போகட்டும் அப்படிங்கிற அவர்களுடைய அந்த எண்ணம், உள்ள கருத்து, ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கிற ஒரு பகைமை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, வெறுப்பு, அதோட வெளிப்பாடு தான் கெட்ட வார்த்தைகள். அதில் கெட்ட வார்த்தைங்கிறது எதனால் உருவாச்சுன்னா, அவமானப்படுத்தப்படுவது, அடிமைப்படுத்தப்படுவது, இடையூறுகள், தாங்கிக் கொள்ள முடியாத இடையூறுகள், இதுதான் வந்து கெட்ட வார்த்தைகள் உருவானதற்கான காரணம். அடிப்படையில் கெட்ட வார்த்தைகள் எங்கே உருவாகுதுன்னா, குழந்தை வளர்ப்பில் தான் உருவாகுது. பெற்றவங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு போதுமான உணவு கொடுக்கறதில்ல, கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ ஏழ்மையில் வாழ்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளை காலையில் சாப்பிட்டு எங்கே போனான்னு தெரியாது, சாயந்தரமாக மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவான், சாப்பிட்டுட்டு அப்புறமா எங்கேயா போயிடுவான். அப்போ இதெல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கான ஒரு அநீதி. ஒரு குழந்தையாக இருக்குன்னா அந்த பெற்றவங்க ஒரு 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், போய் விளையாடு, போயிட்டு வா, விளையாட்டியா 1 மணி நேரம் தான் விளையாடணும், வந்துட்டு இப்போ படுத்து கொஞ்சம் குளிச்சுட்டு கைகாலெலாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு, இப்போ போதும், தூங்குனது போதும், இப்போ எழுந்துரு, போய் அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், கொஞ்ச நேரம் ஓய்வாரு, ரெஸ்ட் எடு. இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து ஒரு 8 வயசு வரைக்கும் குழந்தைகளோட அனைத்து நடவடிக்கைகளையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அதுதான் பாசம். சாப்பிடு, இது பத்தாது, இதை சாப்பிடு, இது நல்லது உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி, அப்போ அதுதான் பாசம். அதுதான் வந்து அந்த தாய் மீதான மரியாதையை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும். காலையில் சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறான், அப்புறம் மத்தியானம் வருவான், மத்தியானம் சாப்பிட்டுட்டு வெளியில் போயிடுவான், அப்புறம் சாயந்தரம் வருவான். அப்போ இடப்பட்ட நேரம் அவன் கட்டுப்பாட்டிலே இல்லை, அவன் அந்த பாசத்துக்குள்ளே இல்லை, ஒரு அம்மாவினுடைய அன்பிற்குள்ளே அவன் இல்லை. அப்படி இருக்கும்போது அம்மா மீது வெறுப்பு தான் வரும் எப்போவுமே. ஏன்னா சும்மா சுற்றிட்டு வர்றது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு அம்மாவின் அன்புக்குள்ளே, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுதான் பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு அதான் காரணம். அம்மாவுடைய அன்போ அப்பாவுடைய அன்போ, அம்மா அப்பாங்கிறது அந்த 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை அதோடைய அனைத்து நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தணும். இப்போ நீ தூங்கணும், இப்போ நீ சாப்பிட்ணும், இப்போ நீ விளையாடணும், 1 மணி நேரம் விளையாண்டா போதும், போய் பேசிட்டு வா, ஜாலியாக இருந்துட்டு வா, போய் அவ்வளோதான் 1 மணி நேரத்தில் வந்துடணும், இப்போ போய் எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, போய் அங்கே போ, இங்கே போ, ரெஸ்ட் எடு, கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இந்த மாதிரி ஒரு 8 வயசு வரைக்கும் அந்த அம்மா வந்து கட்டுப்படுத்தணும். அம்மா அப்பா வந்து பிள்ளைகளை கட்டுப்படுத்தணும், அந்த குழந்தைகளுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும், வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும் 8 வயசு வரைக்கும். அப்போ காலையில் சாப்பிட்டு இவன் வெளியில் போகிறான், அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக அவன் வரான், அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு இவன் வீட்டுக்கு வெளியில் போயிடுறான். அப்படின்னா என்னது, கற்றுக் கொடுக்கல, அவன் கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொள்ளாமல் அவன் என்ன பண்ணுறான், எஸ்கேப் ஆகிறான். அதை வந்து இந்த பெற்றோர்களை அனுமதிக்கும் போது பிற்காலத்தில் அதுவே பழக்கமாகி அவன் அந்த பிள்ளைகளால் வந்து சோம்பேறி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த இளமையில் அந்த சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கல. அது மாதிரி வந்து மனிதர்கள் வந்து பல வகையிலையும் மனிதர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், இடையூறு செய்கிறார்கள். சாதிங்கிற பேரில் அடிமைப்படுத்துறது, அப்புறம் பணக்காரங்கிற பேரில் வறுமையில் இருப்பவர்களை அடிமைப்படுத்தி இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வார்கள். மனிதர்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்காக பிறரை அடிமைப்படுத்துகிறார்கள். அப்போது அது இடையூறு. அப்போ தான் கெட்ட வார்த்தைகள்லாம் பிறக்குது, கெட்ட வார்த்தைகள் பரவலாகுது. ஏன்னா மனிதர்களே தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காக, தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தன்னை விட எளிமையானவர்களை அடிமைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, வளர விடாமல் செய்வது, இதெல்லாம் இடையூறு தான். ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கொட்டையாக இருப்பது, அப்போ இதெல்லாம் இடையூறு தான், இதெல்லாம் அவமானப்படுத்துறது தான். ஒருத்தரை வளர விடாமல் அரசியல் பண்ணி அவங்கள வந்து அழிக்கிறது. அப்போ தான் வந்து
மனித மனங்களில் கெட்ட வார்த்தைகள் பரவலாக இப்போ இன்றைக்கி வந்து கெட்ட வார்த்தை சகஜமாகிடுச்சுன்னா அது காரணம் என்னென்னா அவமானம் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு குழப்பம், கெட்ட வார்த்தை சரியாக தப்பான அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் நிறைஞ்சு போயிடுச்சு. மனசில் கூட கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மனசு தூய்மையாக இருக்கணும், நம்ம பேச்சு தூய்மையாக இருக்கணும். கெட்ட வார்த்தைகள் ஒரே நம்ம மனசுலேயும் பேச்சுலேயும் கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குதுன்னா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். நம்ம அவமானங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம், இடையூறுகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அடிமைத்தனம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம வந்து சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழலை, அதற்கு இங்கே நிறைய தடை இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்படின்னா நாம் கூட அந்த செயலில் நமக்கு கெட்ட வார்த்தை இருக்குதுன்னா நாமளும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்போம். நம்மக்கிட்டே அந்த கெட்ட குணம் இருக்கும், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, மற்றவங்கள அடிமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. அதனால் கூட அவங்க நம்மளை அவமானப்படுத்தலாம், அதனால் கூட அவங்க நம்மளை அடிமைப்படுத்தலாம், அதனால் கூட அவங்க நம்மளை வந்து இடையூறு செய்யலாம். ஆக நாமளும் காரணமாக இருப்போம். ஆக நம்மளையும் திருத்திக்கணும். அதாவது நாமளும் பிறரை இடையூறு செய்யக்கூடாது, பிறரது இடையூறுகளை நாம் அனுமதிக்கக்கூடாது. நாமளும் பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது, பிறரை அடிமைப்படுத்தினால் அதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. நம்மளை யாராவது அடிமைப்படுத்துனாங்கன்னா அதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. நாமளும் பிறரை அவமானப்படுத்தக்கூடாது, பிறரும் நம்மை அவமானப்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போகணும். அப்படி ஒரு வாழ்க்கை முறை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மனசு சுத்தமாகிடும், மனசில் கெட்ட வார்த்தைகளே இருக்காது. இப்போ கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாதுன்னா நீங்களும் மற்றவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது, மற்றவங்கள அடிமைப்படுத்தினா அதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்களும் மற்றவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, மற்றவங்களும் உங்களை அவமானப்படுத்த நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அப்போ தான் மனசில் கெட்ட வார்த்தை என்பது இல்லாமல் போகும். நீங்கள் யாருமே அவமானப்படுத்தலை, நீங்கள் யாருமே அடிமைப்படுத்தலை, ஆனால் மற்றவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, மற்றவங்க உங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்ட வார்த்தை வரும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் யாரையுமே அடிமைப்படுத்தவில்லை, அவமானப்படுத்தவில்லை, இடையூறு செய்யவில்லை. ஆனால் மற்றவங்கள உங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மற்றவங்கள உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா அப்போ உங்கள் மனசில் கெட்ட வார்த்தைகள் வந்துவிடும். அதனால் நாமளும் மற்றவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்றவங்களும் நம்மளை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருப்பதற்கான வழிமுறை. அதே நேரத்தில் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு உரிமை இருக்கணும். நம்ம நண்பர் இருப்பான், அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தும், திட்டுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா அது நாம் அனுமதிச்சிருக்கோம், அது நமக்கு பெருமையை தரும். இப்போ நம்ம உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னா அது நீங்கள் அந்த அம்மாவுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்கீங்க, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க உங்களை திட்டினாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம், பெருமையாக இருக்கும். திட்டலைன்னா ஏமா அன்னைக்கு திட்டவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது அனுமதிக்கப்பட்ட இடையூறுகள். உரிமையோடு இடையூறு செய்யணும். இடையூறு செய்வதற்கு நமக்கு உரிமை வேணும், பிறரை இடையூறு செய்வதற்கு நமக்கு உரிமை வேணும். உரிமை இல்லாமல் மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உரிமை இல்லாமல் பிறரை வந்து இது வந்து அன்பை அடிப்படையாக கொண்ட அன்புக்கு அடிமையாகிறது இது வந்து. ஆனால் அன்பு அதுவே அம்மாவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்கள் பிள்ளையை அடிமைப்படுத்துறீங்கன்னா உங்கள் அம்மா வந்து அளவுக்கு அதிகமாக உங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, அளவுக்கு அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா மேலேயே வந்து வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்போட வெளிப்பாடுகள் தான் கெட்ட வார்த்தைகள். அம்மா மீது அந்த மரியாதை எல்லாம் போயிடும். அதனால் நமக்கு மரியாதை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்ம மற்றவங்கள வந்து அளவுக்கு அதிகமாக அடிமைப்படுத்தக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. நம்ம மரியாதையை நம்ம பாதுகாத்துக்கணும். அதுபோல் மற்றவங்களுடைய மரியாதைக்கும் நாம் எந்த விதத்துலையும் ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது. நம்ம மரியாதை போல் தான் மற்றவங்களுக்கும் மரியாதை. நமக்கு மரியாதை எப்போ முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல் தான் மற்றவங்களுக்கும் மரியாதை என்பது மிகவும் முக்கியம். அது மாதிரி மனிதர்கள் வந்து சாதி, மதம், ஏற்றத்தாழ்வு, பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளிங்கிற பேரில் பல்வேறு காரணங்களாக வச்சுக்கிட்டு மனிதர்களே அவமானப்படுத்துகிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, இடையூறு செய்கிறார்கள், தொந்தரவு பண்ணுறாங்க. அதுதான் அந்த மனித மனங்களில் கெட்ட வார்த்தைகள் உருவானதுக்கே காரணம். சாதிங்கிற பேரில் நீ தாழ்ந்த சாதி, கீழ் சாதி, நாங்கள் உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து நீ ஏழை, பணக்காரன், நீ பிச்சைக்காரன், நான் பணக்காரன், கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது. இப்படி மனிதர்களை அவமானப்படுத்துவதற்காகவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்களை அவமானப்படுத்தணும், அதுக்காக இதெல்லாம் ஜாதியை கண்டுபிடிச்சாங்க, மதத்தை கண்டுபிடிச்சாங்க, வேற்றுமைகளை உருவாக்கணும். நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுவே கோபத்தை ஏற்படுத்தும். நாமெல்லாம் மனிதராக இருந்தாலும் நீ வேற நான் வேற, நீயும் நானும் ஒன்று கிடையாது, நான் பணக்காரன், நீ ஒரு பிச்சைக்காரன், நீ தாழ்ந்த சாதி, நாங்கள் உயர்ந்த சாதி, இப்படி வேறுபடுத்தும் போது ஒரு கோபம் வரும், ஒரு வெறுப்பு வரும். இப்படி தங்களை வேறுபடுத்துகிற தங்களை நீ வேற நான் வேறன்னு சொல்கிற இந்த மனித மனம் இருக்குல்ல, அது மனிதர்களை அடிமைப்படுத்துகிற, தாழ்த்துகிற, இழிவுபடுத்துகிற இந்த மனிதர்கள் சாகட்டும், அழியட்டும். அந்த சாபத்தோட வெளிப்பாடு தான்
அப்படி சாபம் விடுகிற அந்த சாபத்தோட வெளிப்பாடு தான் இந்த கெட்ட வார்த்தைகள் உருவானதுக்கு காரணம். அதனால் சமத்துவத்தை உருவாக்கணும். எல்லாரும் ஒன்று தான், நாமெல்லாம் மனிதர்கள் என்கிற உணர்வு இந்த உலகத்தில் எப்போ ஏற்படுதோ அப்போ கெட்ட வார்த்தைகள் உருவாகுது. நாமெல்லாம் ஒன்று அப்படின்ட்டுங்கிற நிலைமை என்றைக்கு இங்கே வருதோ, நீ வேற நான் வேற கிடையாது, நீயும் மனுஷன் நானும் மனுஷன் அப்படின்னா அது எப்போ உருவாகும்? சமத்துவம் இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது. எல்லாரும் ஒரே தொழில் செய்யணும், எல்லாரும் விவசாயம் பார்க்கணும். இந்த ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது. நீ மருத்துவர், நான் நர்ஸு, நான் கம்பவுண்டர், நான் துப்புரவு பணியாளர், நீ கலெக்டரு, நான் பியூனு, நீ முதலமைச்சர், நான் காய்கறி வியாபாரி. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. நீ உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ மாடிகையில் குடியிருக்கிற, நீ மாடிகையில் குடியிருக்கிற, நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன், நான் ஓட்டு வீட்டில் குடியிருக்கிறேன், நீ குடிசை வீட்டில் இருக்கிற, உனக்கு வீடே இல்லை, தெருவில் படுத்து கிடக்கிற. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. நீ அந்த மாதிரி அது மாதிரி நீ அசிங்கமாக இருக்க, நான் நல்லா இருக்கேன், அழகாக இருக்கேன், நான் ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிட்றேன், அதனால் நான் அழகாக இருக்கேன். நீ சாப்பாட்டுக்கு ஏதோ கிடைச்சா சாப்பிடுன்னு சாப்பிட்ற, அதனால் உன் உடம்பு நல்லா இல்லை, அழகாக இல்லை. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரியான உணவு சாப்பிடணும். சமத்துவம் தான் இங்கே ஏற்றத்தாழ்வுகளே இல்லைன்னா இருக்கக்கூடாது. அப்போ தான் மனித மனங்களில் கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் போகும். ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? சமத்துவத்தை ஏற்படுத்தணும். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும். அது இந்த உலகத்தை இடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரியான வீடாக கட்டணும். அதெல்லாம் முடியுமா? சாத்தியம் கிடையாது. அப்போ இந்த உலகங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். தொழிலில் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். நீ படித்தவன் படிக்காதவங்கிறது ஏற்றுக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவமனைன்னா டாக்டர் இருப்பார், நர்ஸ் இருப்பாங்க. டாக்டருங்கிறது உயர்ந்த பதவி தான், நர்ஸுங்கிறது அதோட தாழ்ந்த பதவி தான், துப்புரவு பணியாளர் அதை விட தாழ்ந்தது. ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகம் இருக்கிற, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு மருத்துவமனை இல்லாமல் முடியாது. அப்போ இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் முடியாது. ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. அப்படின்னா நாம் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட வேண்டியதான். இந்த இயந்திர அறிவியல் உலகத்திலேருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க போயிடலாம் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கைக்கு. அங்கே போயிட்டோன்னா நமக்கு எல்லாமே சமத்துவம் தான். எல்லாருமே குடிசையில் வாழணும், எல்லாருமே விவசாயம், ஒரே தொழிலில் ஏற்றத்தாழ்வு. தொழில்னாலே அது விவசாயம்தான், வேறு எதுவும் தொழில் கிடையாது. தொழில்னா அது விவசாயம்தான். விவசாயம்தான் இயற்கை விதிமுறைப்படி அது மனிதர்கள் செய்ய வேண்டிய தொழில். எல்லாருக்கும் ஒரே அளவு நிலம், உனக்கு 10 ஏக்கர் 2 ஏக்கர், அங்கேயும் ஏற்றத்தாழ்வு வந்துடும். உனக்கு 2 ஏக்கர் எனக்கு 10 ஏக்கர் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது. அப்போ எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம், எல்லாருமே விவசாயம் பண்ணணும். நீ நெல்லை விளைய வைக்கிறேன், நான் காய்கறிகளை விளைய வைக்கிறேன், பழங்களை விளைய வைக்கிறேன், அந்த மாதிரியும் வேறுபாடு வந்துடக்கூடாது. எல்லாரும் எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துடணும். அப்புறம் அந்த விளைநிலத்தில் என்ன விளைய வைக்கப்பட வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளைநிலத்தில் ஒவ்வொருத்தரும் 2 மாமரம்னா எல்லாருமே 2 மாமரம் தான் வளர்க்கணும். 2 கொய்யா பண்ணணும்னா 2 கொய்யா மரம் தான். ஒவ்வொரு மரமும் எத்தனை வளர்க்கணுங்கிறது அந்த ஊர்க்காரங்க அனுமதியோட இத்தனை மாமரம் தான் வளர்க்கணும், இத்தனை தென்னை மரம் தான் வளர்க்கணும். ஒவ்வொருடைய விளைநிலத்துலையும் 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்குற 2 ஏக்கர் விளைநிலத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விளைநிலத்தில் 2 தென்னை மரம் தான் வளர்க்கணும், 2 மாமரம் தான் வளர்க்கணும், 2 கொய்யா மரம் தான் வளர்க்கணும். இப்படி ஒருவருடைய விளைநிலத்துலேயும் அதுலேயும் ஒரு சமத்துவம் இருக்கணும். இந்த மாதிரி அப்போ ஒருத்தருடைய விளைநிலத்தில் என்ன இருக்கும், 8 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தருக்கு நாம் கொடுக்குற 2 ஏக்கர் விளைநிலத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 மாமரம் இருக்கும், 2 கொய்யா மரம் இருக்கும், 2 தென்னை மரம் இருக்கும். ஒருத்தரோட விளைநிலத்தில் 2 பலா மரம் இருக்கும், 2 ஆரஞ்சு மரம் இருக்கும், 2 ஆப்பிள் மரம் இருக்கும், ஒரு எலுமிச்சை மரம் இருக்கும். இப்படி எல்லா மரங்களும் கலந்தது தான் ஒருத்தருடைய விளைநிலத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சமத்துவம். நீ வேற நான் வேற கிடையாது, நீயும் ஒன்று நானும் ஒன்று தான். உனக்கு என்ன இருக்கோ அதுதான் எனக்கும். அது மாதிரி 2 குழந்தைகளை பெற்றுக்கணும். சமத்துவம் எங்கெங்கெல்லாம் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியுமோ, உனக்கு 4 பிள்ளைகள், எனக்கு ஒரு பிள்ளை அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது. உனக்கு 10 பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளைங்க, எனக்கு 4 பிள்ளைங்க அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது. அப்போ 2 பிள்ளைங்க, எல்லாருமே 2 பிள்ளைங்க தான் பெற்றுக்கணும், அதுக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. எல்லாருடைய வீடும் எல்லாரும் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் எல்லாரும் கூட்டு குடும்பமாக வசிக்க போகிறாங்க. கிராமத்தில் நிலையாக வசிக்க போகிறாங்க. எல்லாரும் விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. விவசாய நிலம் 2 ஏக்கர் நிலம். அதுபோல் கூட்டு குடும்பம், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 1 ஏக்கர் பரப்பளவு கொடுத்துடணும் குடியிருப்புக்கான நிலம். அவர்கள் குடியிருப்பதற்கான நிலம் என்பது அதற்கான பரப்பளவுக்கான எல்லை 1 ஏக்கர் பரப்பளவு. அதில் அந்த கூட்டு குடும்பம், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 1 ஏக்கர் நிலம். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு சமத்துவத்தை எங்கெல்லாம் நிலைநாட்ட முடியும். ஒரு குடிசையோட அளவு கூட, நீ பெரிய குடிசை, நீ சின்ன குடிசை அப்படிலாம் கட்டக்கூடாது. கூடுகள், காக்காவோட கூடு, எல்லா கூடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்னது பெருசு இருக்காது. அதுபோல் குடிசை, நீ கட்டுற குடிசையும் இந்த பரப்பளவில் தான் நீ கட்டணும். ஒரு குடிசைக்கு உள்ளுக்குள்ளே பரப்பளவு இவ்வளோ தான் இருக்கணும்.
அப்படின்னு ஒரு ஊர் நிர்வாகம் அனுமதி. சமத்துவம் எங்கே பார்த்தாலும் சமத்துவம் தான் எல்லா விதத்துலையும். எல்லாரும் விவசாயம் தான் பார்க்கணும். எல்லாருக்கான விவசாய நிலம் 2 ஏக்கர், அதுக்குள்ளே வளர்க்கப்படுகிற மரங்கள் அதற்கோட எண்ணிக்கையும் 2 தென்னை மரம், 2 மாமரம், 2 இது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளே இல்லாத ஒரு உலகம் இருக்குல்ல, நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு உலகம் கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று, நாமெல்லாம் மனுஷங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு உலகம். அப்புறம் காதலுக்கு தடை, இதெல்லாம் போடவே கூடாது. அப்போ தான் கெட்ட வார்த்தைகள் பிறக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தடை, அதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பிறப்பதற்கு காரணம். இப்போ எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான அவங்க விவசாய நிலத்தில் தனித்தனியாக கொடுத்துட்றோம். இன்னொருத்தர் கீழே வேலை வாங்கக்கூடாது. ஒருத்தர் வேலை முதலாளி இவர் என் தோட்டத்தில் வேலை பாரு, நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு உட்காந்து வேலை வாங்குறது இருக்குல்ல, இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பிறந்ததுக்கு காரணம். யாரையும் வேலை வாங்காத. உனக்குன்னு 2 ஏக்கர் கொடுத்தாச்சு, உனக்கு தேவையான உணவை உன் விவசாய நிலத்தில் நீ உற்பத்தி பண்ணிக்கோ. இன்னொருத்தர் வேலை வாங்க கொடு. கெட்ட வார்த்தைகள் பிறந்ததுக்கு இதெல்லாம் காரணம். அடிமைத்தனம். அதற்கான தீர்வு தான் இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, பிறரது இடையூறுகள் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான சமத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு உலகம். அதை நான் வடிவமைத்து வைத்திருக்கேன். அதற்கான வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது. நம்ம 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அதற்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும். அங்கே நம்ம சமத்துவத்தோடையும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழணும். அப்படின்னா அதற்கான வரைபடம், அதற்கான விதிமுறைகள் அது என்கிட்ட இருக்குது. அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. கெட்ட வார்த்தைகள் ஏன் பிறந்ததுன்னா, நம்ம தப்பாக வாழ்கிறோம், சமத்துவம் இல்லாமல் வாழ்கிறோம், ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிறோம். அதனால தான் இங்கே கெட்ட வார்த்தைகளே பிறந்தது. எளிமையை கேவலமாக நினைக்கிறோம், எளிமையாக வாழ்வதை இழிவாக நினைக்கிறோம். அதனால தான் இங்கே கெட்ட வார்த்தைகள் பிறந்தது. அப்போ எல்லா வகையிலும் நீங்கள் சமத்துவத்தை, அது மாதிரி இப்போ காதலிப்பிற்கு தடை, அப்போ கெட்ட வார்த்தை வருமா வராதா? காதலிப்பிற்கு தடை, பிடிக்காதவங்களோட நீ வாழ்ந்து தான் ஆகணும், அப்போ கெட்ட வார்த்தை வருமா வராதா? கெட்ட வார்த்தைகள் ஏன் பிறக்குது? வெறுமனே இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்கும், ஆனால் நீ கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா எப்படி போடாமல் இருப்பாங்க? இங்கே காதலிப்பிற்கு தடை, அப்போ கெட்ட வார்த்தை போட தானே செய்வாங்க. காதலிக்கக்கூடாது, 25 வயசில் 30 வயசில் தான் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அது வரைக்கும் நீ மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை வருமா வராதா? உரிமைகளை நீ அடக்குமுறை பண்ணும்போது கெட்ட வார்த்தை வருமா வராதா? அதுதான் கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னா இங்கே சுதந்திரம் இருக்கணும், அதே நேரத்தில் சமத்துவம் இருக்கணும், அந்த நேரத்தில் கட்டுப்பாடு இருக்கணும், ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ ஒரு உண்மையாகவும் இருக்கணும். அதுக்காக சுதந்திரம்னா உண்மையாக இருக்கக்கூடாது அப்படி கிடையாது. ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னா அந்த கணவனுடைய மனசில் கெட்ட வார்த்தை வருமா வராதா? அது மாதிரி அந்த மனைவிக்கு அந்த கணவன் உண்மையாக இல்லைன்னா அந்த மனைவி அந்த கணவனை கெட்ட வார்த்தையால் கேள்வி கேட்பாள மாட்டாளா? அதனால் கெட்ட வார்த்தைகளே பேசக்கூடாது, மனசில் கூட கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, மனசு தூய்மையாக இருக்கணும், பேச்சு தூய்மையாக இருக்கணும். அப்படின்னா கெட்ட வார்த்தையே போடக்கூடாது. அப்படின்னா இந்த மனித வாழ்வில் நிறைய மாற்றங்களை செய்யணும். சமத்துவத்தை நிலைநாட்டணும், ஒழுக்கம், உண்மையாக இருக்கணும், ஒருவருக்கு நம்ம பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும், கணவன் மனைவி உறவுலாம் உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடுகள், உணவு கட்டுப்பாடு. கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டிங்கன்னா கெட்ட வார்த்தைகள் தான் வரும். நல்ல மாமிசம் சாப்பிட்றீங்க, நல்ல ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு உயரமான மாட்டையே கழுத்தறுத்து கொன்று நல்லா தின்னுவிட்டு அப்புறம் உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை மட்டும் போடக்கூடாதுன்னா எப்படி பண்ணுறது? ஒரு உயிரையே கொல்றீங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு உயிரையே கொல்றீங்க. கேட்குறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லி ஆடு மாட்டெல்லாம் கழுத்தறுத்து கொன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வரதானே செய்யும். அப்போ நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடு தேவை. கெட்ட வார்த்தையே பேசக்கூடாதுன்னா உணவு கட்டுப்பாடு தேவை. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் நம்ம சாப்பிடணும். பிற உயிரினங்களை சித்திரவதை பண்ணக்கூடாது. ஒரு மாட்டை எடுத்து தார் கம்பை வச்சு குத்துறீங்க, நறுக்குன்னு குத்துறீங்க. அந்த ஒரு மாட்டை எப்படி வேலை வாங்குவாங்கன்னா, ஊசி இருக்கும், அந்த தார் கம்புன்னு ஒன்று இருக்கும், அதில் சாட்டை இருக்கும், சாட்டையை வச்சு பலார்னு அடிப்பாங்க. அதில் ஒரு ஊசி இருக்கும், அந்த ஊசி எடுத்து நறுக்குன்னு குத்துவாங்க. அப்போ தான் அது சொன்னபடி கேட்குமா. அப்போ அதுக்கு வலிக்குன்னு ஒரு நாள் கூட நம்ம நினச்சது கிடையாது. அப்புறம் அந்த மாட்டையே கழுத்தறுத்து சாப்பிட்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட கொடூர மனம் படைத்த அந்த மனிதர்களின் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வராமல் எப்படி இருக்கும்? அப்போ நீ கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான தன்மை இருக்கணும், ஒரு மென்மை தன்மை இருக்கணும், ஒரு அறம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும். எல்லாத்தையும் தின்றணும், எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்குல்ல, கட்டுப்பாடற்ற ஒரு நுகர்வு, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை. உன்னை யாருமே கட்டுப்படுத்த ஒரு சர்வாதிகாரம். இது உணவு சர்வாதிகாரம். எல்லாத்தையும் சாப்பிட்ற அப்படின்னா அது சர்வாதிகார உணவு முறை. எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது. நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இதைத்தான் சாப்பிடணும், நம்மெல்லாம் மனிதர்கள், தாவர உண்ணிகள், அதுதான் கட்டுப்பாடுங்கிறது. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தால் தான்
நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராது. கெட்ட வார்த்தை இல்லாத ஒரு உலகம் இருக்குல்ல, அது இந்த உலகத்தில் சாத்தியம் கிடையாது, இந்த வாழ்க்கையில் சாத்தியம் கிடையாது. இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம கெட்ட வார்த்தை போட தான் செய்வோம். இது நம்மளை அடிமைப்படுத்துது. 8 மணி நேரம் வேலை பாரு, 10 மணி நேரம் வேலை பாரு, தூங்குறது கூட நேரம் கொடுக்கறது இல்லை, ஓடுன்னு நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம கெட்ட வார்த்தை வருமா வராதா? அலாரம் வச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்துரு, 12 மணிக்கு தான் நைட்டு படுத்துருப்பார் இவர். ஓடு நைட்டு தூக்கமும் கிடையாது, இல்லைன்னா மேனேஜர் சம்பளத்தை பிடிங்கிடுவார், கட் பண்ணிடுவார், ஓடுன்னு விரட்டும் போது கெட்ட வார்த்தை வருமா வராதா? குழந்தைகளோட ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல, குழந்தைகளோட நேரம் செலவழிக்க முடியல, கெட்ட வார்த்தை வருமா வராதா? அந்த வெறுப்பு வெளிப்படுமா வெளிப்படாதா? அப்புறம் லஞ்சம், அப்புறம் தாய்மொழியில் கல்வி கிடையாது, ஆங்கில மொழியில் தான் கல்வி. அந்நியம் நான் பேசுகிறேன், இப்போ நான் இங்கிலீஷில் பேசினா உங்கள்கிட்ட பேச முடியுமா? என் கருத்துக்களை உங்கள்கிட்ட எனக்கு சொல்லவும் தெரியாது. அப்போது நான் தாய்மொழிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க. நான் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னா என்னால் பேசவும் முடியாது. நான் பேசுகிற அப்படி அரைகுறை இங்கிலீஷில் நீங்களும் கேட்கவும் மாட்டீங்க. அப்போ தாய்மொழியில் இங்கே கல்வி இல்லை, அந்நிய மொழியில் கல்வி. புரியவும் மாட்டேங்குது, படிப்பு. அடிக்கவும் செய்கிறாங்க, அப்பா அடிக்கிறாங்க, அம்மா அடிக்கிறாங்க, ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. என்னடா இது? ஆங்கிலத்தில் தாய்மொழியில் கல்வி கொடுத்தா ஈஸியாக கற்றுக்க போகிறாங்க. அப்போ கெட்ட வார்த்தை வருமா வராதா? ஆங்கிலத்தில் கல்வி கற்றால் கெட்ட வார்த்தை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இந்த உலகத்தில் படிக்கிறது கஷ்டம், இந்த இந்தியாவில் படிக்கிறது கஷ்டம். தொழில் செய்கிற அங்கேயும் ஆங்கிலம், தொழிலையும் ஆங்கிலத்தின் ஆதிக்கம். ஆங்கிலம் தெரியலைன்னா நீங்கள் தொழிலே செய்ய முடியாது. ஆங்கிலம் தெரியாத தொழில் எது தெரியுமா? கூலி வேலை. போய் கூலி வேலை செய்யலாம். ஆங்கிலமே இல்லாத தொழில் எது? கூலி வேலை தான். ஆங்கிலம் தெரியலையா, நீ கூலி வேலைக்கு தான் லைக். ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் இன்றைக்கி நீ படிக்க முடியும். படிக்கணும்னா ஆங்கில வழி கல்வி. தாய்மொழியில் இன்றைக்கி கல்வியே இல்லாமல் போயிட்டுருக்கு. படித்தா நீ ஆங்கில வழி கல்வி, இஷ்டம் இருந்தால் படி. இங்கே ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் வேலை. உனக்கு தெரிஞ்சால் மட்டும் இங்கே வேலைக்கு வா. ஆங்கிலம் தெரியலைன்னா இங்கே வாழவே முடியாது, சிரமம், வாழ்வதற்கு சிரமம். அப்போ கெட்ட வார்த்தை வருமா வராதா? ஏன் ஜப்பான்காரனுக்கு அவன் ஆங்கிலம் அவன் மொழியில் தான் அவன் பேசுகிறான், படிக்கிறான், அவன் தொழில் செய்கிறான். அதனால் அவன் சுதந்திரமாக இருக்கான். அவனுக்கு கெட்ட வார்த்தைகள் ரொம்ப கம்மியாக தான் வரும், அல்லது வராமல் கூட இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி இடையூறு செய்கிறாங்கல்ல, அடிமைப்படுத்துறது, சம்பளம் கொடுக்கறது கிடையாது, குறைவான சம்பளம் தான் கொடுப்பாங்க, அதிக சம்பளம் தரமாட்டாங்க. அப்போ கெட்ட வார்த்தை வருமா வராதா? அதிக சம்பளம் தரமாட்டாங்க, அதாவது அதிக சம்பளம்னா ரொம்ப வேலை வாங்குறது, அப்புறம் குறைவான சம்பளம் கொடுக்கறது. அப்புறம் சனி ஞாயிறில் கூட லீவ் விட மாட்டாங்க, 7 நாளும் வேலை வாங்குவாங்க. அப்போது காலையில் 9 மணிக்கு வந்தால் நைட்டு தான் விடுவாங்க, நைட்டு 10 மணிக்கு தான் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும். அப்போ இந்த மனிதர்கள் இதுக்கெல்லாம் காரணம், இதை பற்றி கேள்வியே கேட்காத இந்த மனிதர்கள் கண்டு காணாமல் போயிட்டே இருக்காங்க. அப்போ மனிதர்களின் மனசில், இந்த மக்களுடைய மனசில் கெட்ட வார்த்தை வருமா வராதா? அதனால் கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னா வெறுமனே நான் கெட்ட வார்த்தை போடக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்தையே நம்ம மாற்றணும். உலகத்தையே மாற்றினா தான் எல்லாருமே கெட்ட வார்த்தை போடாமல் இருக்க முடியும். அப்புறம் இந்த முதலாளிகள்லாம் பாருங்கள், லாபத்தை எல்லாத்தையும் ஒரு தொழிற்சாலையில் 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. 1000 பேர் உழைப்பினால் வந்த லாபத்தை ஒரே ஒரு முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் முதலாளிக்கும் சம்பளம் உண்டு, தொழிலாளிக்கும் சம்பளம் உண்டு, முதலாளிக்கும் சம்பளம் உண்டு. அப்போ 1000 பேர் சேர்ந்து தான் ஒரு தொழிற்சாலையோட லாபம் வருது. அந்த தொழில் நிறுவனத்துக்கு லாபம் என்பது வருகிறது. அப்படின்னா 1000 பேர் உழைச்சா தானே வரும். அப்புறம் லாபத்தை மட்டும் நீ ஏன் எடுத்துகிட்டு போகிற? அந்த முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறான். ஏன் லாபத்தை நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன அந்த தகுதி உனக்கு எப்படி வந்தது? முதலீடு போட்டேன்னு இல்லையா? நீ முதலீடு பண்ணால் அதனால் அந்த லாபத்துக்கு எல்லாத்துக்கும் நீ தான் சொந்தக்காரன் அப்படின்னு நீ சொல்லிவிட்டு, உனக்கும் சம்பளம் உண்டு, தொழிலாளிக்கும் சம்பளம் உண்டு, அந்த 1000 பேத்துக்கும் சம்பளம் உண்டு. அந்த 1000 பேர் உழைப்பினால் வந்த லாபத்துக்கு மட்டும் நீ மட்டும்தான் சொந்தக்காரன், மற்றவங்களுக்குலாம் அந்த சொந்தமே கிடையாது. அந்த பணத்துக்கு சொந்தம் கொண்டாட அந்த தொழிலாளருக்கு உரிமை இல்லை, ஏன்னா நீ தான் முதலீடு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஒத்த காரணத்தை சொல்லிவிட்டு, அந்த தொழிற்சாலைக்கான முதலீடு நீ பண்ணியிருக்கிறன்ட்டு ஒத்த காரணத்தை சொல்லிவிட்டு மொத்த லாபத்தையும் நீ எடுத்துகிட்டு ஓடிடுற. அப்போது இந்த தொழிலாளர்கள் மனசில் கெட்ட வார்த்தை வருமா வராதா? கெட்ட வார்த்தைகள் வர காரணம் அநீதி, அநியாயங்கள், ஒரு நேர்மைங்கிறது இல்லை. அப்போது தொழிலாளர் முதலாளித்துவத்தில் என்ன பண்ணோம்? எல்லாருமே அந்த தொழிலாளர்களும் முதலீடு செய்யணும். அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்து, கட்டாய முதலீடு, கண்டிப்பாக நீ முதலீடு பண்ணணும். அப்போ கண்டிப்பாக உனக்கு உன் முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி லாபம், உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ முதலீடு பண்ணணும். தகுதின்னா உன்னுடைய படிப்பு தகுதி தான், உன்னுடைய திறமை, தொழில் திறமை, அதுக்கு தகுந்த மாதிரி நீ இந்த முதலீடை கட்டாயம் செஞ்சதான் ஆகணும். இந்த நிறுவனத்தில் லாபத்தை பெறுவதற்கு நீ இந்த கடமையை நீ செஞ்சு தான் ஆகணும். உன்னுடைய முதலீட்டில் உன்னுடைய கல்வி தகுதிக்கும் உன்னுடைய தொழில் திறமைக்கும் தகுந்த மாதிரி நீ இந்த அளவுக்கு முதலீடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும்
அப்போ தான் உனக்கு அந்த லாபத்தை பெறுவதற்கான உரிமை தகுதி எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாய முதலீடை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி லாபத்துலேயும் பங்கு, இந்த மாதிரி முதலாளி ஒத்த முதலாளி எல்லா லாபத்தையும் சுருட்டிட்டு போகிற மாதிரியான அநீதிகளுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அது அந்த அநீதியை வந்து நம்ம கண்டு காணாமல் போனோம் பார்த்தீங்களா, அதனால தான் எல்லாருக்கும் அந்த மனசில் கெட்ட வார்த்தைகள் உருவாகுது. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது கெட்ட வார்த்தைகள் உருவாவதற்கு. கெட்ட வார்த்தைகள் வருவதற்கு பல்வேறு அநீதிகள் அநியாயங்கள் நிரம்பிய இந்த உலகம், ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடுகிற உலகம். நீ இழிவானவர் நான் உயர்ந்தவர்னு சொல்ல நினைக்கிற, சொல்ல ஆசைப்படுகிற, அதையே அப்படி சொல்வதைத்தான் லட்சியமாக கொண்டு வாழுகிற இந்த உலகம். அதனால தான் கெட்ட ஏமாற்றுதல். முதலாளிகள் தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல தொழில் செய்கிறாங்க, எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஆனால் முதலாளிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த மக்கள் பெரும்பான்மையான தொழிலாளர்களை அவங்க உழைப்பை சுரண்டி லாபத்தில் பங்கு கொடுக்காம எல்லா லாபத்தையும் அந்த தொழிலாளர்கள் எடுத்துகிட்டு போய் அவனை மாளிகை ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் பாருங்கள், அவங்க வறுமையில் இருக்காங்க, போதுமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடையாது. அப்போ கெட்ட வார்த்தை வருமா வராதா? அப்போ இதையெல்லாம் அனுபவித்துக்கிட்டு இருக்கிற, இதையெல்லாம் கண்டு காணாமல் போய்கிட்டு இருக்கிற இந்த மனித இனத்தை பார்த்து, இந்த மக்களை பார்த்து அந்த மக்களுக்கே கெட்ட வார்த்தை வருமா வராதா? அதனால் கெட்ட வார்த்தை வருவதற்கு என்ன காரணம்னா ஒட்டுமொத்த அநீதி, ஒட்டுமொத்த அநியாயம், நேர்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒட்டுமொத்த அநியாயமும் அநீதியும் நிரம்பிய இந்த வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, பெண் அடிமைத்தனம், பெண்களை அடிமைப்படுத்துறது, நீ வேலைக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. அப்போ அவங்க மனசில் கெட்ட வார்த்தை வருமா வராதா? அதனால் கெட்ட வார்த்தைகளை போக்கணும்னா இந்த சமூகத்தை சுத்தப்படுத்தணும், மனித வாழ்க்கையை சுத்தப்படுத்தணும், சமத்துவத்தை நிலைநாட்டணும், சுதந்திரத்தை ஏற்படுத்தணும், உரிமைகளை வந்து பெற்றுத்தரணும், நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். நேர்மைன்னா அதுக்குள்ளே சுதந்திரமும் வரும், சுதந்திரமும் நேர்மை தான். அதனால் அப்படி வாழும்போது தான் மனித மனங்கள் அமைதியாக இருக்கும், கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் இருக்கும், பேச்சு தூய்மையாக இருக்கும். வாய் தூய்மை என்பது அதுதான், நமது பேச்சும் தூய்மையாக இருக்கணும்.